ராயல் என்ஃபீல்டுடைய ஃபோர்ஸ் ஸ்பீடு கியர் பாக்ஸ். அது வந்து 350 சிசி அப்புறம் அந்த 500 சிசி ரெண்டுக்கும் வந்து அவங்க அந்த காலத்தில் ஃபுல்லாக அதான் யூஸ் பண்ணாங்க. அதில் சில ஃப்ளாஸ் இருக்குது. இந்த ஏற்கனவே இந்த லேவ் ஷாஃப்ட்டு அப்புறம் அந்த மெயின் ஷாஃப்ட்டு இந்த மிடில் கேஸு அதில் என்னென்ன பண்ணக்கூடாதுங்கிறத பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இந்த ஷார்ட் வீடியோவில். இதில் நம்ம என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுங்கிறதும் இப்போ இதில் நான் சொல்ல போகிறேன். பர்டிகுலராக பார்த்திங்கன்னா அந்த இன்னர் கேஸ், அதாவது குடுவை கேஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம காமனாக. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெயின் ஷாஃப்ட்டில் அந்த கேஸில் மிடில் கேஸில் ஒரு சின்ன பேரிங்கும், இந்த பேக் ஹெண்டில் இன்னர் கேஸில் அதான் அந்த குடுவை கேஸில் பெரிய பேரிங் வரும். அந்த பெரிய பேரிங்கை வந்து லூஸ் வந்துடும். அந்த காலத்தில் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்ட மெக்கானிக் என்ன செய்வாங்கன்னா அதில் இஎஸ் ஆல்ட்ரிங்கோ அல்லது இந்த கேஸில் இன்னரில் அந்த பேரிங் உட்கார ஐடியில் பஞ்ச் பண்ணி எல்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க. அது வந்து இது நானும் பண்ணியிருக்கேன். ஆனால் அது நிரந்தரமான தீர்வு கிடையாது. இது வந்து திரும்ப திரும்ப அதே ஃபால்ட் வந்துட்டு இருந்தது. இது பர்மனன்ட் சொல்யூஷன் எதாவது பண்ணணும் அப்படிங்கிறக்காக தொடங்கினது தான் இது. ஒரு ரைடராக தான் என்னுடைய வாழ்க்கையை நான் தொடங்கினேன் முதல்ல இந்த இதை. ஆக இந்த ஃபோர்ஸ் ஸ்பீடு கியர் பாக்ஸில் இந்த இன்னர் கேஸில் நான் என்ன செஞ்சுருக்கேன், அதை சக்ஸஸ்ஃபுல்லாக அப்படி பண்ணியிருக்கேன். சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது. அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நான் உங்களுக்கு இந்த இதில் சொல்லலான்ட்டு இருக்கேன். இதில் வந்து சமீப காலமாக நிறைய இளைஞர்கள் வந்து இந்த 350 ஓல்டு 500 நம்மகிட்டையும் நிறைய கேட்குறாங்க. உண்மையாக அந்த வண்டி நம்ம அதுக்கு இது பண்ணக்கூடாது. ஆனால் பழமையான சில விஷயங்களை வந்து நம்ம விடணுமா அப்படின்னு அவங்க கேட்டாங்க. ஸோ அது கண்டிப்பாக இருக்கணும். அதாவது அட்லீஸ்ட் அந்த இதுக்காக, ஆனால் அது நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும். தவறான ஒரு இதாக இருந்துடக்கூடாது அப்படிங்கிறக்காக மட்டும்தான் இந்த இப்போ உங்கள்கிட்ட சொல்ல போகிற அந்த விஷயங்களை. ஆக இதில் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம், ரொம்ப நேரமாக இவரும் சொல்லிட்டு இருக்காரு. இதில் நானே ரொம்ப நேரம் பேசி உங்களை போர் அடிச்சிட்டு இருக்கேனான்னு தெரியல. நீங்களும் உங்களுடைய இதை வந்து ஷேர் பண்ணுங்கள், அதாவது பகிர்ந்து கொள்ளுங்கள் எங்கிட்ட. அப்போ தான் நம்ம பண்ண முடியும். அட்லீஸ்ட் அந்த கமெண்ட்ஸ்லையாவது சொல்லுங்கள். அப்போ இதை பற்றி நம்ம நிறையா டிஸ்கஸ் பண்ண முடியும். இந்த கியர் பாக்ஸில் நான் இது 5 ஸ்பீடு வரையிலும் எப்படி பண்ண ட்ரை பண்ணேன், அதை ஏன் ட்ராப் பண்ணேன் அப்படிங்கிற விஷயங்களையும் ஃபைனலாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். அவ்வளோதான். இதுக்கப்புறம் இந்த இதை நம்ம தொடங்கிட்டு அதை பற்றி பேசுவோம். வணக்கம்.